அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பூபாலன். நம்ம சேனலில் சூப்பர் ஆண்ட்ராய்ட் டிப் சேனலில் தொடர்ந்து மைவி3யோட அப்டேட் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம மைவி3யோட அப்டேட் என்னென்னா, மைவி3 உறுப்பினர் அனைவருக்குமே ஒரு ஃபேக்கான கால் மெசேஜ் வந்துக்கிட்டு இருக்குது. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருங்க, ஓகேங்களா? யாரெல்லாம் நிறைய பேர் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க, யார் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அதனால் பாமர் மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பயப்படுறாங்க. ஏன்னா அது மாதிரி கால் வருது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் பயந்துக்கிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு யாரும் பயப்படாதீங்க. அந்த மாதிரி கால் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா ஃபோனை கட் பண்ணிடுங்க, இல்லைனா கட் பண்ணிவிட்டு பிளாக்ல போட்டுருங்க, சரிங்களா? அது மாதிரி ஒரு பெண்மணிக்கு வந்த கால், அந்த காலை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. டெலிகிராம் கால் வந்துருக்கும். நீங்கள் மோஸ்ட்லி வாட்ஸ்அப் குரூப்பில் பரவிட்டு இருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை நீங்கள் இப்போ டிஸ்பிளேல ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்குங்க. ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ எனக்கு இந்த குரு அப்படிங்கிற ஒரு நம்பர்லேருந்து டெலகிராமில் கால் வருது. கால் நான் அட்டன் பண்ணல, டிக்ளைன் பண்ணிட்டேன். இதில் எனக்கு அனுப்பியிருக்காங்க என்ன மெசேஜ்னால், ஹாய் மேம், உங்களுக்கு மைவி3 ஆட்ஸில் கேஸ் கொடுக்க விருப்பம் இருக்கா? மைவி3 ஆட்ஸ் உங்களை ஸ்கேம் பண்ணிட்டாங்க, ப்ளீஸ் புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்காக கேஸ் கொடுக்குற வழியை பாருங்கன்னு மிரட்டுற மாதிரி எனக்கு கால் வந்துச்சு. நான் கால் எடுக்கலை. டெலகிராமில் வருது இப்போ புதுசாக. ஸோ இப்போ இதை வந்து நான் பிளாக் பண்ணுறேன், ஓகேங்களா? ஓகே. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு நம்பர் வந்து எல்லாத்துக்கிட்டையுமே பரவிட்டு இருக்கு, சரிங்களா? அந்த நம்பரை நான் டிஸ்பிளேல காமிக்கிறேன் பாருங்கள். அந்த நம்பர் வந்து எல்லாத்துக்குமே கால் பண்ணி நீங்கள் சிஎம் உறுப்பினரா, உங்களை எம்டி சார் எப்போ வருவார், அந்த மாதிரி சில கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்குமே அந்த கால் வந்துருந்துச்சு. பட் என்னால் 2 டேஸ்க்கு முன்னாடியே வந்துருந்துச்சு. அந்த நான் எடுக்க முடியல, அந்த கால் எடுக்கலை. பட் இன்றைக்கி மறுபடியும் அந்த காலுக்கு நானே கால் பண்ணேன், அவங்க எடுக்கலை. ரிட்டன் அந்த நம்பர் எனக்கு கால் பண்ணார். கால் பண்ணி அவர் சைடுக்கு ஏதோ ஹோமா ஸ்டேஜில் இருந்து எந்திரிச்சா எப்படி பேசக்கூடும் அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நீ வந்து சிஎம் நான் உறுப்பினர், உங்கள் எம்டி சார் எப்போ வருவார், 30 நாள் ஆகுமா 60 நாள் ஆகுமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த நபரோட பேர் வந்து ஏதோ அபிஹாகரியா ஏதோ பேர் வந்துச்சு. அவர் சொல்லியிருப்பாரு, நீங்கள் அதை ஆடியோ முழுசாக கேளுங்க. முடிச்சுட்டு நான் சில கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பேன். அதுக்கு வந்து அவர் வந்து ஏனோ தானோன்னு பதில் சொல்லியிருப்பாரு. அவரோட டேஷ்போர்டு கேட்டதுக்கு ஓகே அதை அமுச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எனக்கு அமுச்சு விடவே இல்லை. நான் வெயிட் பண்ணேன், அமுச்சு விடுவாங்கன்னு வெயிட் பண்ணேன். பட் இது வரைக்கும் எனக்கு அமுச்சு விடவே இல்லை. கடைசியாக வந்து அவரோட நேம் வந்து விக்னேஸ்வரன் சொல்லி பேரை மாற்றி சொல்லியிருப்பாரு. அந்த ஆடியோவை நீங்கள் முழுசாக கேளுங்க, கேட்டுட்டு வாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் சில டீட்டெயில் நான் சொல்கிறேன். இது எம்டி சார் அப்படின்னா 19ஆம் தேதி வந்துருவார் சார். புரியல சார். இது மைவி3 ஆட்ஸ்ல இருந்து பேசுறேன், வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து பேசுறேன். ஓகே சார், ஓகே சார். இது எம்டி சார் 19ஆம் தேதி இது வந்துருவாரு. வந்துருவாருங்க சார், வந்துருவார் சார். சொல்லுங்க சார். 19ஆம் தேதிக்கு மேல எதுவும் ஆகுமா? என்ன சார்? 19ஆம் தேதிக்கு மேல எதுவும் தாண்டுமான்னு கேட்குறேன். தாண்டுமா தெரியலைங்க சார். அது என்ன கோர்ட்ல என்ன முடிவு பண்றாங்களோ அதான் சார். நீங்க சார்? நான் இது வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து பேசுறேன். நான் இல்ல சார், நீங்க என்னவா சார் இருக்கீங்க? நான் சிஎம்மா இருக்கேன் நான். ஓ அப்படிங்களா சார். சரிங்க சார், சரிங்க சார். ஓகே சார். ஏற்கனவே கால் பண்ணியிருந்தீங்க, என்னால் கொஞ்சம் எடுக்க முடியல சார். சரி அதான் ஃபோன் பண்ணியிருந்தேன் சார். இது மேக்ஸிமம் டைம் 60 நாள்னு கொடுத்துருக்காங்களா? இல்லை சார், அப்படி இல்லை சார். மேபி வந்துடலாம் சார். நம்ம ஏன்னா இது மக்களோட நிறுவனம்லாம் சார், கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் மக்களுக்கு பண்ணி ஆகணும்ல. ஆமா, அதனால தான் சார். இது இந்த மாசத்துக்குள்ள வந்துருவாரா? வந்துருவாரு சார். சும்மா இது விசாரிச்சு மட்டும் இருக்காங்க. ஆமா சார். இப்போ ஏன்னா அந்த நமக்கு டெபாசிட் கட்டுறதுக்காண்டி மெயினா போயிருக்காரு அப்பனா. டெபாசிட்டா சார்? அந்த மாதிரி சொல்றாங்க. அது என்னதுன்னு விசாரிக்குது. இது ஜாமீனுக்கு இறங்குனதாக கார்த்திக் பிள்ளை டிவில இருந்து அதுல சொன்னாங்க. ஓ சரி சரிங்க சார். நீங்க உங்க ஊர் சார் எந்த ஊர் சார்? நான் இங்க தேனி. நான் நேம் சார், உங்களோட நேம் சார்? இது என் நேம் வந்து அம்பலவாசன் பேரு. என்ன சார்? என் பேர் அம்பலவாசன் பேரு. ஓகே சார், ஓகே சார். சார் உங்களோட ஐடி நீங்க எப்போ சார் ஜிஎம்மா ஜாயின் பண்ணீங்க? நான் இது ஜாயின் பண்ணி இது 6 மாசம் ஆகும். 6 மாசம் ஆகுதா சார்? ஓகே. உங்க அப்ளைனர் சார்? இது இப்ப அவரு விளையிட்டாரு. இப்ப அவரு சார் உங்க அப்ளைனர் நேம் சார்? இது அப்பரு விளையிட்டாரு. அதான் சார் நேம் இல்லை சார். உங்க அப்ளைனர் நேம் என்ன சார்? அவர் பேரு வந்து விஜயன். அவர் பேரு விலகிட்டாருன்னா புரியல சார். இப்ப அது யூஸ் பண்றது இல்ல அவரு. ஓ அப்படிங்களா சார். நீங்க சார்?
அது புரியல. நீங்க யூஸ் பண்றீங்களா இல்லைங்களா? நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். சரிங்க சார், சரிங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண வேணாம்னு நினைச்சு, அதுக்கப்புறம் சொன்னாங்க, இது எதுவும் ஆகாது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நானு. சரிங்க சார். நீங்க ஓகே சிஎம்மா? சார். என்ன சார்? நீங்க சிஎம்மா? ஆமாங்க சார். உங்களுக்கு கீழ எத்தனை சீலிங் போட்டிருக்காங்க? என் கீழ கம்மி தாங்க சார். சார் இப்ப அது நாங்க புரியல. ஒரு ஹெல்ப் எல்லாத்துக்கும் பண்ணிட்டு இருக்கோம் சார். சொல்லுங்க. இப்போ இந்த கால் பண்றவங்களுக்குலாம் வந்து அந்த எனக்கு ஆமா. அப்ப அத ஒரு நம்பரு அன்னோன் போட்டு ஒரு நம்பர் இது வந்துச்சு. இல்ல சார். அப்படி இல்ல சார். ஆ, இப்ப கால் பண்றீங்கல்ல சார், அதெல்லாம் வந்து மக்களுக்கு புரியும்படி வந்து இவ்வளவு சிஎம் மெம்பர்ஸு, ஜிஎம் மெம்பர்ஸ்லாம் கால் பண்றாங்க. ஆ, அதனால அவங்களோட டேஷ்போர்ட்லாம் வந்து சரி மக்களுக்கு புரியும்படி சொல்லலாம் அப்படின்ட்டு பண்ணி உங்களோட டேஷ்போர்ட் எனக்கு அனுப்பிச்சு விடுறீங்களா சார்? இது அனுப்பிவிடவா? ஆமா சார். உங்களோட டேஷ்போர்ட் எனக்கு அனுப்பிச்சு விடுங்க சார். இது அனுப்புனா இது என்ன பண்ணுவீங்க? இல்ல சார். அதாவது மக்களோட குறைகள் வந்து வெளியில சொல்லுவோம் சார். ஆ, அதனால சார் இப்ப சார் வந்து நீங்க கால் பண்ணிருக்கீங்க. இப்ப டேஷ்போர்ட்ல இவ்வளவு இருக்கு. ஆ. அனுப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு அவேர்னஸ் மாதிரி கொடுப்போம் சார். அத வச்சு எதுவும் பிரச்சனை பண்ணாங்களா? அதெல்லாம் சார் பிரச்சனை எல்லாம் வராது சார். நாங்க நல்லதுதான் சார் ம். பண்ணிட்டு இருக்கோம். உங்க டேஷ்போர்ட் மட்டும் எனக்கு அனுப்பிச்சு விடுங்க சார். நான் எல்லாத்துக்குமே இப்பதான் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ம். பார்த்து எனக்கு அனுப்பிச்சு விடுங்க சார். ஆ, சரி. சார் உங்க நேம்? என்ன சார்? உங்க நேம்? சார் என்னோட நேம் தான் பார்த்துருப்பீங்களா சார்? இப்போ நீங்க எப்படி சார் பார்த்து எனக்கு கால் பண்ணீங்க எனக்கு? வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து இது கால் பண்ணேன் உங்களுக்கு. ஓ, வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து கால் பண்ணீங்களா சார்? ஆமா. ஓ, ஓகே 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 சார். நீங்க எதுல இருந்து கால் பண்ணீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தீங்க? தெரியல சார். நான் யூடியூப்ல வீடியோ பார்த்துட்டு எதை கால் பண்ணீங்களான்னு யூ- நினைச்சேன் சார். அதுக்கப்புறம் தான் உங்க யூடியூப்ல வீடியோ பார்த்தேன். ஃபர்ஸ்ட் நான் அப்படிங்களா? யூடியூப பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணேன். ஓ, ஓகே ஓகே ஓகே. பாலா நம்ம போட்டு ஆமா வந்துருந்துச்சு. ஆமா சார். ஆமா சார். பாலா தான் சார். ஃபுல் நேமே அதானா? ஆமா சார். ஆ, ஆ, சரி. நீங்க எத்தனை சார் சீலிங் எவ்வளவு சார் வச்சிருக்கீங்க? இது இது 3 பேரு. எவ்வளவு சார்? 3 பேரு. 3 சார்? ஆ, ஓகே சார். ஓகே சார். சரி சார். உங்க டேஷ்போர்ட் அனுப்பிச்சு விடுங்க சார். ம். நம்ம பார்ப்போம் சார். ஆ, ஆ, சரி. அனுப்பிச்சு விட்றீங்களா சார்? இப்ப அனுப்பிடுறேன் நான். ஓகேங்க சார். உங்க நேம் என்ன சார் சொன்னீங்க? இது என் நேம் வந்து விக்னேஷ் குமார். ஓ, விக்னேஷ் குமாருங்களா சார்? ஓகே சார். ஓகே ம். சார். ஓகே சார். சார் டேஷ்போர்ட் அனுப்பிச்சு விடுங்க சார். நான் பார்க்குறேன். சரி. ஓகே சார். ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் அந்த ஆடியோவை கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. அந்த நபர் எப்படி பேசியிருக்காருன்னு. இந்த நபர் தான் வந்து எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி நிறைய பேத்துக்கு வந்து இந்த நம்பர்லேருந்து தான் கால் போயிட்டுருக்கு. எல்லாத்துக்குமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இந்த நம்பர் வந்தால் எடுக்காதீங்க. இந்த நம்பரே போனாலும் வேறு நம்பர்லேருந்து கூட வர்றதுக்கு கால்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. இப்போது மக்கள் எடுத்திருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா, நம்ம எம்டி சார் வந்து கோர்ட்டில் போய் சரணடைஞ்சிட்டாரு. நமக்கு வந்து அமௌண்ட் வருமா, அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுமா, இந்த மாதிரி சந்தேகங்கள் இருந்துகிட்டு இருக்கு. அதாவது மக்களே, கடந்த மார்ச் மாதம் அதாவது இந்த வருடத்தில் ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் ஜாயின் பண்ணியிருக்கணும். மோஸ்ட்லி சில பேர்த்துக்கு சில விஷயங்கள் தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். ஓகேங்களா? போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட நிறுவனத்து மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால நம்ம மைவித்திரி உறுப்பினர்கள் எல்லாருமே கோயம்புத்தூர் வந்து மனு கொடுக்கறதுக்காக எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் பேர்த்துக்கு மேலே வந்து நம்ம அங்கே போயிருந்தோம். ஓகேங்களா? அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க.
நம்ம கட்டுப்பாடு சொல்லி இருக்கிறோம். அதை நீ காப்பதுக்கு பொறுப்பு. ஓகே மிஸ், இப்போ அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து மக்களுக்காக செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நிறுவனம். அதை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே புரிஞ்சுக்குங்க. எந்த ஒரு ஆன்லைன் நிறுவனத்துக்காக இவ்வளோ மக்கள் கூடியிருக்காங்களன்னா இந்த உலகத்திலே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மைவித்திரி உறுப்பினர்கள் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு நியாயத்துக்காக ஒரு கூட்டத்தை கூட்டி மனு கொடுக்கலான்னு போயிருந்தோம். சரிங்களா? அதில் நிறையா இடத்துலேருந்து வந்திருந்தாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு மக்களுக்கு உண்மையாக செயல்பட்டு நிறுவனம் தாங்க நம்ம மைவித்திரியோட நிறுவனம். அது வந்து இப்போ சமீபத்தில் சைன் பண்ண மக்கள் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்காண்டி தான் இந்த வீடியோவை நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எம்டி சார் உள்ளே போயிட்டாரு, இனிமேல் வருவாரா, நமக்கு பேமெண்ட் தருவாரா அப்படிங்கிற சில மக்கள் மத்தியில் கேள்வி இருக்குது. அதோடைய ஃபுல் விளக்கம் வந்து, ஏன்னா சட்டம் தெரியாதவங்க சில பேர் பயந்துகிட்டு இருப்பீங்க. ஏன்னா நம்ம நிறுவனத்தில் வந்து பாகுபாடு கிடமை எல்லாருமே 18 வயசுக்கு மேற்பட்ட படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருமே நம்ம நிறுவனத்துலேருந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா சம்பாதிக்கணும்னு ஒரு எண்ணத்துலையும் நம்ம குடும்பத்தையும் காப்பாற்றணும் ஒரு எண்ணத்துலையும் தான் நம்ம நிறுவனத்தில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. மொபைலே நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலை யூஸ் பண்ண தெரியாதவங்க கூட இன்றைக்கி உள்ளே வந்து கற்றுக்கிட்டு அதில் வந்து ஒர்க் பண்ணி சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? இன்னமும் அந்த வாய்ப்பு நமக்கு லைஃப் லாங் கண்டிப்பாக கிடைக்குங்க. அது மக்களாக நீங்கள் புரிஞ்சுக்குங்க. தயவு செஞ்சு பயப்படாதீங்க. நம்மளோட நிறுவனம் வந்து நம்மளை ஏமாற்றிட்டு போகிற நிறுவனம் கிடையாதுங்க. நம்ம மக்களோட இது உண்மையான நிறுவனங்க. கோயம்புத்தூரில் வந்து அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நம்ம எம்டி சார் வந்து அதுக்கப்புறம் ரிட்டன் எகெயின் வந்து கமிஷன் ஆஃபீஸ் முன்னாடி போய் நம்ம யூடியூப்பரில் வந்து நிறைய பேர் நம்ம நிறுவனத்தை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அந்த யூடியூப்பர் மேலே கேஸ் கொடுக்கறதுக்கு ஒரு தடவை போயிருந்தாங்க. அப்போதைக்கு நம்ம எம்டி சார் வந்து அரெஸ்ட்டு பண்ணாங்க. அப்போ கூட நம்மளுடைய நிறுவனத்தில் எல்லாத்துக்குமே பேமெண்ட் வந்துக்கிட்டு இருந்துச்சுங்க. இப்போ ஏன் பேமெண்ட் வரல அப்படின்னா அந்த மாதிரி சட்ட சிக்கல் ஆகிப்போச்சு. சரி, எல்லா டேரக்டர் மேலேயும் கேஸ் இருக்குது. இப்போ எம்டி சார் வந்து சரண்டர் ஆகிருக்காரு. இந்த மாதிரி எல்லா டேரக்டரும் வந்து எல்லாமே ஒரு வெளியே வந்து பேசக்கூடாத நிலைமையில இருந்ததுனால நமக்கு பேமெண்ட் வரல. பேமெண்ட் உண்டான அப்டேட்டு கூடிய விரைவில் கண்டிப்பாக வரும். எல்லோரும் நினைக்கிற மாதிரி 30 நாள் 60 நாள்லாம் ஆகாதுங்க. இன்னும் 1 அல்லது 2 வாரத்தில், இன்னும் 2 வீக்ஸ்லேயே வந்து நமக்கு என்னங்க ஒரு அப்டேட் கண்டிப்பாக ஒரு அப்டேட், நல்ல அப்டேட்டு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். எம்டி சார் வெற்றிகரமாக ஜாமீனில் வெளியே வரணும்னு எல்லாருமே கொஞ்சம் வேண்டிக்குங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு நிறுவனங்க நம்ம எம்டி சார் ஏமாற்றிட்டு போக மாட்டார். எல்லாத்துக்கும் வந்து பேமெண்ட் கொடுப்பாரு. மக்களாகிய நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. இப்போ ரீசெண்டாக அந்த மக்கள் தான் எல்லாருமே பயந்துக்கிட்டு இருப்பீங்க. பயப்படாதீங்க. கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல அப்டேட் கூடிய விரைவில் வரும். கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாத்துக்குமே நம்ம சம்பாதிச்ச பணம் கண்டிப்பாக வரும். நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எம்டி சார் போய் சரண்டர் அடைஞ்சிருப்பார். அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு. அதுக்கு காரணம் கவர்மெண்ட் தரப்புலேருந்து ஏதாவது நம்ம லோட் பண்ணியிருக்கலாம். அதாவது நம்ம அப்ளிகேஷனில் உள்ள டேட்டாஸை எடுத்துருக்கலாம். மேபி எம்டி சார் உள்ளே போனதுனால சில ஹேக்கர்ஸ், அதாவது ஆன்லைன் திருடர்கள்னு சொல்லி சில குரூப்புகள் வந்து வெளியே சுற்றிட்டு இருக்காங்க. அந்த குரூப்பு கூட உள்ளே ஹேக் பண்ணி உள்ளே வர்றதுக்கு கூட நிறையா வாய்ப்புகள் இருந்திருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் கூட நம்ம அப்ளிகேஷன் வந்து ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கலாம். ஆனால் மக்களாக நீங்கள் கவலைப்படாதீங்க. நம்ம ஐடி டீம் வந்து பின்னாடி இருந்து நம்ம ஆப்பை வந்து செக்யூராக தான் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் ஆப் வந்து ஒர்க் ஆகாமல் போயிடுமோ அந்த மாதிரி யாரும் பயப்பட வேண்டாம். மக்களுக்கு இருக்கிற ஒரே பயம் வந்து என்னென்னா எம்டி சார் அரெஸ்ட் ஆகிட்டாரு, அதனால் பணம் வருமா வராதா இப்படிங்கிற கேள்வி தான் உங்கள் மத்தியில் இருக்கும். கண்டிப்பாக வருங்க, நம்பிக்கையோடு இருங்க. சரி, நம்ம எம்டி சார் உள்ள ஜெயிலுக்குள்ளே போனப்பையும் நமக்கு எல்லாத்துக்குமே பணம் வந்துச்சு. அதை வந்து எல்லாருமே புரிஞ்சுக்குங்க. இப்போ ரீசெண்டாக வந்தவங்களுக்கு தெரியாது, முன்னாடி இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அப்படின்னு கொஞ்சம் உங்களோட டீமுக்கு வந்து சொல்லி புரிய வைங்க. மக்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம நிறுவனம் மூடிட்டு போகிற நிறுவனமாக இருந்தால் அன்றைக்கி எம்டி சார் அரெஸ்ட் ஆனப்பே கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணியிருக்க முடியும். சரிங்களா? அதுவும் பண்ணலாம். அன்றைக்கும் நமக்கு பேமெண்ட் கொடுத்தாங்க. ரெண்டாவது, ஓடி போகிற நிறுவனமாக இருந்தால் இந்த அளவுக்கு 50க்கும் மேற்பட்ட அலுவலகங்கள் இன்னமும் திறந்து தான் இருக்குது. சரிங்களா? கிட்டத்தட்ட 3 நாளுக்கு மேலே ஹப்புகள் வந்து திறந்துருக்காங்க. இன்னும் ஹப்புகள் திறக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. சரிங்களா? ஹப்பு அது ஒன்றும் நல்லா புரிச்சுங்க. நம்ம ப்ராடக்ட்லாம் அதில் ஸ்டாக் பண்ணி வச்சு அதில் டெலிவரி பண்ணுறது ஹப்பு வந்து ஓப்பனில் தான் இருக்குது. சரிங்களா? இன்னமும் சில ஹப்புகள் வந்து புதுசாக ஓப்பன் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. சரிங்களா? 10 படா தோஸ்ட் வண்டி வந்து பார்த்திங்கன்னா பாடி கட்டி வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் 1000க்கும் மேற்பட்ட மைவி3 ஸ்டோர்ஸ் வந்து இன்னமும் இயங்கிக்கிட்டு தான் இருக்குது.
இதெல்லாம் ஏன் பண்ணணும்? ஓடி போகிற நிறுவனமாக இருந்தால் இதெல்லாம் பண்ணவே தேவையில்லையே ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அது மக்களை நீங்கள் வந்து புரிஞ்சுக்குங்க. புரியுதுங்களா? நம்ம நிறுவனம் வந்து ஓடி போகிற நிறுவனம் கிடையாதுங்க. மீண்டும் கண்டிப்பாக வந்து மக்களுக்கு எல்லாத்துக்குமே மறுபடியும் பழையபடி கண்டிப்பாக ரன் ஆகும். சரிங்களா? அப்ளிகேஷன் ரன் ஆகும். இங்கே பழையபடி நம்ம எல்லாருமே கண்டிப்பாக சம்பாதிப்போம். சம்பாரித்து நம்ம குடும்பத்தை கண்டிப்பாக நம்ம காப்பாற்றுவோங்க. நம்ம நிறுவனம் விட்டுட்டு போகிற நிறுவனம் கிடையாது. மக்களாகிய நீங்கள் அதை புரிஞ்சுக்குங்க. நண்பர்களுக்கு நம்ம மைவித்திரியுடைய கேஸ் எந்த நிலைமையில் இருக்குது, அது எந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது நீங்கள் பார்க்க நினச்சிங்க அப்படின்னா, தி KTV கார்த்திக் பிள்ளை அண்ணாவோட சேனலை பாருங்கள். அவர் வந்து இதை பற்றி முழுமையான விளக்கங்கள் சொல்லியிருப்பாங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க, EOWங்கிறது வந்து ஒரு பொருளாதார குற்றப்பிரிவுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறுவனத்தை மூடுறதுக்கு கண்டிப்பாக அவங்க வந்து இது பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக நிறுவனத்தை எப்படி நடத்தலாம், இல்லை மறுபடியும் எப்படி சில மாற்றங்களை இது பண்ணி எப்படி நடத்தலான்னு தான் பார்ப்பாங்களே தவிர, நீங்கள் யாரும் பயப்படுற மாதிரி நம்ம நிறுவனத்தை கண்டிப்பாக இழுத்து மூடிட மாட்டாங்க. சோசியல் மீடியாவில் வந்து இன்றைக்கி அதிக அளவில் வந்து பகிரப்பட்டுக்கிட்டு இருக்குது. EOWக்கு போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கம்பெனி க்ளோஸ், அவ்வளோதான் அப்படின்னு வந்து நிறையா ஃபேஸ்புக்கில் வந்து ஃபேக்காக போய்கிட்டு இருக்குது. ரெண்டாவது நிறையா ஃபேஸ்புக் நியூஸ்லாம் பார்த்து, ஃபேஸ்புக்கில் வர கமெண்ட்ஸ்லாம் பார்த்து யாரும் பயப்படாதீங்க. சரிங்களா? அந்த ஃபேஸ்புக்கெலாம் தயவு செஞ்சு போய் பார்க்காதீங்க யாரும். சரி, உங்களுக்கு நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். அதில் போயிட்டு நீங்கள் பார்த்து மன உளைச்சலாகி அது எதுக்கு தேவையில்லாமல். சரிங்களா? இதோட ஃபுல் விளக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. மேலும் வீடியோ வந்து அவர் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவார். தி KTV கார்த்திக் பிள்ளையானா அந்த சேனல் வந்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவரும் நம்ம மைவித்திரி பற்றி நல்ல அப்டேட் சொல்லிகிட்டு இருக்காரு. அதே போல் மைவித்திரி உறுப்பினர்களுக்கு சார்பாக V3 தோழமைகள் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் அந்த அண்ணாவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போ வந்து மக்கள் மத்தியில் இந்த மாதிரி கால்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. அது தெரிஞ்சு யாரும் பயப்பட வேண்டாம். அதே போல் இப்போ சில இந்த மைவித்திரி MD சாரை அரெஸ்ட் பண்ணதுனால கம்பெனி இழுத்து மூடிடுவாங்க அப்படின்னு சில குரூப்புகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வீடு வீடாக போய் கூட கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பிச்சை கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்களாம். சரி, அதுக்கெல்லாம் எதுக்கு தான் அந்த பொழப்புன்னு சொல்லி தெரியல. சரிங்களா? சில தீய சக்திகள், அதாவது சில தீய சக்திகள், அந்த பேரை கூட சொல்ல வாய் கூச்சமாக இருக்குது, அந்த மாதிரி நபர்களாக வந்து நம்ம கம்பெனிக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்க. அதெல்லாம் முறியடித்து நம்ம மீண்டும் எழுந்து வருவோம். நல்ல ஒரு லட்சியம் கண்டிப்பாக வெல்வது நிச்சயங்க. அதை எல்லாருமே புரிஞ்சுக்குங்க. இது வந்து மக்களுடைய உண்மையான நிறுவனம். ஓகேங்களா? இப்போது எல்லாத்துக்கிட்டே இருக்க ஒரு கேள்வி என்னென்ன, பெரும்பாலும் என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, சார் நாங்கள் வந்து எப்படி இனிமேல் வந்து இந்த EMI கட்டுறது? நண்பர்களே, ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க. நம்ம கொரோனான்னு ஒரு தாட் வந்துச்சு எல்லாத்துக்குமே. அந்த டைமில் நம்ம வந்து வேலைக்கு போகாமல் எவ்வளவோ கஷ்டப்பட்டு நம்ம குடும்பத்தை ரன் பண்ண முடியாமல் ஒரு வேளை சாப்பாடு கூட வழி இல்லாமல் எவ்வளவோ மக்கள் வந்து கஷ்டப்பட்டாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் நமக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக இதிலிருந்து ரொம்ப நாள், அது கொரோனாலாம் 6 மாதம் 1 வருஷம் இருந்துச்சு. அது மாதிரிலாம் கண்டிப்பாக நமக்கு ஆகாது. இன்னும் 1 or 2 வீக்கோ இல்லை 3 வீக்கோ கண்டிப்பாக இந்த ஒரு 3 வாரங்களாக நமக்கு ஒரு நல்ல பதில் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? சில பேர் இதை சொல்ல மறந்துட்டேன். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மைவித்திரி சுச்சுவேஷனை பயன்படுத்தி நிறைய நபர்கள் வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து அவங்க நம்பரை பர்சனலாக எடுத்து, சார் நீங்கள் மைவித்திரி நிறுவனம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, நீங்கள் வந்து இன்கம்க்கு என்ன பண்ணுவீங்க சார், இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, நீங்கள் வந்து ஒரு ₹500 ஃபஸ்ட்டு உள்ள ₹500 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உள்ளே வாங்க, உங்களுக்கு 2 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ₹600 ₹700 கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ₹1000 இன்வெஸ்ட் பண்ணுங்கள், டெய்லி ₹200 கிடைக்கும் 40 நாளைக்கு. ஒரு ₹10,000 இன்வெஸ்ட் பண்ணுங்கள், டெய்லி ₹800 கிடைக்கும், ₹500 கிடைக்கும் 40 நாளைக்கு 20 நாளைக்கு அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் வந்து மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்களாமா. அந்த மாதிரி நிறையா அப்ளிகேஷன் இன்னும் உள்ளே வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் மக்கள் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருங்க. சரியா? தயவு செஞ்சு மக்கள்கிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். அந்த மாதிரி அப்ளிகேஷன் யாராவது சொல்கிறாங்கன்ட்டு தயவு செஞ்சு உள்ளே போயிடாதீங்க. கண்டிப்பாக உங்களோட பணம் கண்டிப்பாக லாஸ் தான். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த 2 டேஸ்க்கு முன்னாடி GMRனு ஒரு அப்ளிகேஷன் வந்து ஃப்ராட் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. சரி, அது கோயம்புத்தூரில் வந்து கேஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் சில நபர்கள் வந்து தாலி செயின்லாம் அனபாடம் வச்சு கூட கட்டணும்னு சொல்லி சில பெண்மணிகள் வந்து பேட்டியில் பேசியிருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். அந்த மாதிரி அப்ளிகேஷன் நிறையா இருக்குது. இந்த சுச்சுவேஷனை பயன்படுத்தி நிறைய நபர்கள் சில நிறுவனத்தில் உள்ளே இழுக்கிறதுக்கு உங்களுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி யாரும் உள்ளே போய் தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. சரிங்களா? நமக்கு மீண்டும் மைவித்திரி நிறுவனம் வந்து மீண்டும் வந்து கூடிய விரைவில் மீண்டும் வந்து நமக்கு உண்டான அப்டேட் கண்டிப்பாக தருவார். நம்ம மீண்டும் தலை நிமிர்ந்து நடப்போம். மறுபடியும் மைவித்திரியில் எப்படிலாம் நம்ம சம்பாரிச்சோமோ அந்த அளவுக்கு மறுபடியும் மீண்டும் சம்பாதிப்போம். இது வரைக்கும் ரீசெண்டாக உள்ளே வந்தவங்களும் கண்டிப்பாக உங்களோட பேமெண்ட் கண்டிப்பாக உங்கள் வங்கி கணக்குக்கு வந்து சேரும். தயவு செஞ்சு யாரும் பயப்படாதீங்க. இந்த ஃபேக்கால கண்டு யாரும் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு சந்தேகப்படபடி யாராவது பேசுனாங்க அப்படின்னா தயவு செஞ்சு விட்டுருங்க. நிறைய நம்ம ஃபேக் கால் மட்டும் கிடையாது, உங்களை சுற்றி இருக்கவங்களே உங்களை நிறைய பேர் கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளோதான், நான் சொன்னேன்ல மைவித்திரி நிறுவனம் ஏங்காது, மூடிட்டு போயிடுவாங்க, நான் சொன்னேன்ல, நீ கேட்டியா, நீ அதை பண்ண, உங்களை வந்து ப்ரெஷர் ஏற்றுவாங்க அதிகமாக. அதெல்லாம் தயவு செஞ்சு கண்டு பயப்படாதீங்க. சரிங்களா? ரெண்டாவது, நீ என்னப்பா வீடியோ பேசிட்டு போயிடுவா, நீ வந்து போட்ட காசு எடுத்துட்ட அப்படின்லாம் சில பேர் மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கமெண்ட் பாக்ஸில். ஃப்ரெண்ட்ஸ், நானும் வந்து ஒரு விவசாயி குடும்பத்தை சேர்ந்தவன் தான். சரிங்களா? எனக்கும் பல இப்போ நான் அப்ளிகேஷன்லாம் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் வந்து உள்ளே வந்து எனக்கு கிட்டத்தட்ட பயங்கர லாஸ்.
இன்றைக்கி நான் மீண்டு வந்திருக்கேன். மீண்டு வந்து இன்றைக்கி வந்து மைவித்திரியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன்னா அது மைவித்திரி மட்டும்தாங்க காரணம். மைவித்திரியில் இல்லைன்னா இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு கூட கண்டிப்பாக தெரியாது. இதுதான் உண்மையான ரியாலிட்டியான விஷயம். நான் எப்படியெல்லாம் இந்த சிச்சுவேஷன் வந்தேன், எப்படி எந்தெந்த மாதிரி பிஸ்னஸில் வந்து நான் இழந்தேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோவே நான் கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வீடியோ போகிறேன். 2வது, இந்த மாதிரி ஃபேக் அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து நிறையா உள்ளே வந்துகிட்டு இருக்குது இந்த டைமை பயன்படுத்தி. சரிங்களா, அதோட வீடியோவும் நான் தொடர்ந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இனி அந்த மாதிரி அப்ளிகேஷனில் என்னெல்லாம் இருக்குங்கிறத நான் போஸ்ட் பண்ணுறேன். மக்களாகி நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருங்க. அந்த மாதிரி அப்ளிகேஷனில் யார் சொல்கிறாங்கன்னு தயவு செஞ்சு அதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே போகாதீங்க. ஓகேங்களா, உங்களுக்கு புரியும்படியே நிறையா வீடியோ நான் எடுத்து நம்ம சேனலில் தொடர்ந்து நான் இனிமேல் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மைவி3 அப்டேட்டு, ஆண்ட்ராய்டு மொபைல் அப்டேட்டு எதுவாக இருந்தாலும் நான் தொடர்ந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.